பேரு ஜெஸ்ஸி, கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறையிலேருந்து வரேன். வீட்டுக்காரர் ஆற்றுல குளிக்க போனப்போ தாமிரபரணி ஆற்றுல 2 பசங்க தண்ணியில் விழுந்துட்டாங்க. அவங்கள காப்பாற்றி இவர் உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு வேலை இல்லை, படிச்சிருக்காங்க, வேலை இல்லை, வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கேன். எங்களுக்கு ஒரு வீடு, பசங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கா ஏதாவது பண்ணு. இன்னைக்கு அவங்க பேர் ஒரு விருது கொடுத்துருக்காங்க. ஆமா, அவருக்கு வெளில ஒரு விருது கொடுத்தேன். அதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஆனா எனக்கு ஆமா அரசுக்கு கடிதம் கொடுத்தீங்களா? இலவச வீடுகள் கலைஞர் கொடுக்குறாங்க, அப்ளை பண்ணீங்களா? அது கிடைக்கல. அதுல ஒன்றும் அப்ளை பண்ணல. எங்க குடும்பத்துல 5 சென்ட் இடம் தான் இருக்காங்க. அதுல 7 பேர் ஷேர் இருக்குது. பசங்க படிச்சிருக்காங்க. மக பிஎஸ்சி படிச்சு இப்போ MSW கரசில் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கு இதுவரை ஒரு வேலையும் கிடைக்கல. அவரு ஆத்துல அந்த பசங்களை காப்பாத்தி கரையத்திச்சு அவங்க 2 பேரும் உயிர் கிடைச்சு. ஆனா இவரு தண்ணி இழுத்துட்டு போயிட்டு அப்படி இறந்துட்டாங்க. குடும்பத்துக்கு பெண்ணு மாதிரி சொல்றது அவங்க மட்டும்தான் இன்கம் அவங்களுக்கு. ஆமா, அவரு எனக்கு ஒரு சின்ன வேலை அங்கன்வாடியில ஒரு வேலை இருக்கு. அது வச்சுதான் நான் இப்ப என் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கேன். வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு, ஒரு 2 குழந்தைகளை வந்து காப்பாத்திட்டு. ஆமா, எனக்கு பெருமையா இருக்கு. அது என்ன மாதிரி உணர்வு? ஒரு 2 உயிர் காப்பாத்திட்டு ஒரு உயிர் போயிட்டு அதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பேரு ஜெஸ்ஸி.